بسم الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் பலதரப்பட்ட ஆயத்துகள் மௌத்தை பற்றி நினைவுபடுத்தக்கூடியதாக, அந்த மௌத்துக்கு முன்னால் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள் என்ற உபதேசங்களை தாங்கியவையாக, மௌத்துக்கு பின்னால் நிகழவிருக்கின்ற அதிபயங்கரமான அதாபுகளை குறித்த ஆயத்துகள் இவைகளெல்லாம் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. தொடக்கத்திலேயே தபாரக்கல்லது என்ற சூறாவில் கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அல்லாஹ் மௌத்தை படைத்தான், ஹயாத்தையும் படைத்தான். உங்களில் யார் நல்லமல் செய்யக்கூடியவர்கள் என்று சோதனை செய்வதற்காக வேண்டி ரெண்டையுமே அல்லாஹ் படைத்தான். வெறும் ஹயாத்தை மட்டுமே படைத்து மனிதனுக்கு இறப்பென்பதே கிடையாது, அவன் நீண்டகாலாக நித்திய ஜீவியாக அவன் இருந்து கொண்டே இருப்பான், அவனுக்கு அழிவோ மௌத்தோ கிடையாது என்று வைத்தால் மனிதனுடைய அட்டகாசங்கள் அழிச்சாட்டியங்கள் அளவு கடந்து போய்விடும். அதே போல வெறும் மௌத்து மட்டுமே என்று சொன்னால் இந்த உலகத்தை ஆபாதாக்க முடியாது. எனவே மௌத்தையும் படைத்தான், ஹயாத்தையும் படைத்தான். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த இடத்துல ஒரு நுணுக்கத்தை சொல்லுகிறார்கள். ஹயாத்துக்கு பின்னால் தானே மௌத்துன்னு சொல்கிறது பழக்கம். நல்லது கெட்டதுன்னு சொல்லுவோம், அது நல்லதை முற்படுத்திட்டு கெட்டதை பிற்படுத்துவோம். லாப நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம், லாபத்தை முற்படுத்திட்டு நஷ்டத்தை பிற்படுத்துவோம். அதே போல் ஹயாத்தை முற்படுத்திட்டு மௌத்தை பிற்படுத்தி சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ் கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, முதல்ல மௌத்து, அதுக்கு பின்னால் ஹயாத்து. ஏன் இப்படி மௌத்தை முற்படுத்தி சொன்னான் என்று சொன்னால், அதிலே ஒரு கருத்தை அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிறான். உன்னுடைய ஹயாத், உன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மௌத்தை முன்னிறுத்தி வாழ வேண்டும். மௌத்தை முன்னாலே வைத்து, நமக்கு முன்னாலே நம்மை நோக்கி மௌத்து வந்து கொண்டிருக்கிறது. அல்-ஆஹிரத்து முக்பிலத்தும் வத்துன்யா முதுபிரத்தும், உலகம் நம்மை நோக்கி பின்னாலே சென்று கொண்டிருக்கிறது. ஆகிரத்து மௌத்து என்பது நம்மை நோக்கி முன்னாலே வந்து கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்ற கருத்தில் அல்லாஹ் ஹயாத்துக்கு முன்னாலே மௌத்தை முற்படுத்தி இருக்கிறான். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏறத்தாழ 70,000 கிலோமீட்டர் பரப்பளவை ஆண்டு கொண்டிருந்த மகத்தான ஒரு ஜனாதிபதி, நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன ஒரு ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். குபேர குடும்பத்தில் பிறந்த ஃபாத்திமா என்ற பெண்ணை திருமணம் முடித்து அவர்கள் கொண்டு வந்த அத்தனை நகைகளையும் பைத்துல் மாலிலே மக்களுக்காக வேண்டி, பஞ்சப்பிணியை போக்குவதற்காக வேண்டி அவர்கள் பைத்துல் மாலுடைய உண்டியலிலே போட்டார்கள். அதன் மூலமாக பொருளாதாரம் பெருத்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் மகனை மக்தப் மதரசாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். மதரசா விட்டு பையன் வருகிறான். இவருடைய நிலைமை என்ன என்று சொன்னால், ஏழ்மையான நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது, ஆனால் ஏழ்மை இருக்கிறது, வறுமை இருக்கிறது. மகன் மக்தப் மதரசாவிலிருந்து வருகிறான். அம்மாவிடத்திலே சொல்லுகிறான், அம்மா, எல்லா பசங்கள்லாம் நல்ல நல்ல துணியை போட்டு வர்றாங்க, கலீஃபாவுடைய மகன் நான் கிழிஞ்ச துணியை போட்டே போகிறேன், ஒரே துணியை போட்டு திரும்ப திரும்ப போடுறேம்மா, கிழிஞ்ச துணியை ஒரே ஒரு துணி வாங்கி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்கிறான். அம்மா அவங்க அத்தாட்ட சொல்கிறாங்க. அப்போ உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க,
அவனுக்கு புது சட்டை வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைமான்ட்டான். ஒரு நாட்டினுடைய அதிபதி, ஜனாதிபதி, முழு அதிகாரம் பெற்றவர்கள் காசு இல்லைன்ட்டான். மறுகடைசியில் ஒரு ஐடியா சொன்னான். சரி, காசு இல்லைன்னா முன்பணமாக கவர்மெண்ட்டிலிருந்து நீங்கள் கொஞ்சம் பணத்தை வாங்கி இதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வேணால் சம்பள டைம் வரும்போது பிடிச்சிக்கலாமல்ல அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதில் நிதி அமைச்சர், இவருக்கு அடுத்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த நிதி அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னுடைய மகன் வறுமையில் இருக்கிறான், என்னுடைய மகனுக்கு தைத்து போட்டுக்கொள்வதற்கு ஒரு ட்ரெஸ்ஸு தேவைப்படுகிறது, அதற்கான பணம் எனக்கு முன்கூட்டியே தந்தால், முன்கூட்டி அட்வான்ஸாக தந்தால் 1ஆம் தேதி சம்பள நாள் வருகிற போது நான் அதை திருப்பி தந்து விடுகிறேன் என்று கடிதம் எழுதுகிறார். அதற்கு அந்த அமைச்சர், கருவூல காப்பாளர், நிதி அமைச்சர், அவர் கடிதம் எழுதுகிறார். அரசர் அவர்களே, தாங்கள் சொன்னது முழுக்க முழுக்க நான் கடமைப்பட வேண்டிய, கட்டாயம் செய்ய வேண்டிய, நான் பொறுப்பில் இருக்கின்றேன், செய்ய வேண்டியதுதான். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், தாங்கள் இன்றைக்கு கடன் வாங்குகிறீர்கள், அடுத்த 1ஆம் தேதி வரை நீங்கள் ஹயாத்தோடு இருப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை வாங்கி பார்த்த உடனே, இன்னைக்குள்ள அரசர்களாக மந்திரிகளாக இருந்தால் உடனடியாக ஆளை ஒன்று வெட்டிடுவாங்க, இல்லைன்னா தூக்கிடுவாங்க. ஆனால் சிரித்தார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி. அப்போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியில் இருக்கின்றவர்கள் எப்போதும் மௌத்தையே முன்னிறுத்தி வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி நிதி அமைச்சகத்திலே கூட அவர்கள் அமைச்சகத்திலே பணியாற்றுகிற நேரத்தில் அவர்களுக்கு முன்னாலே மௌத்து முன்னிற்கிறது, மௌத்தை பார்த்து பார்த்து ஆட்சி செய்கின்றார்கள். எனவே ஹயாத்துக்கு முன்னாலே மௌத்து வைத்ததனுடைய காரணம், மௌத்தை நினைந்தே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த ஆயத்தில் வைத்திருக்கிறான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். மௌத்தினுடைய சூழ்நிலை, அதற்கு முன்னாலே வருகின்ற நஸானுடைய நிலை, சக்கராத்தினுடைய நிலை, அதற்கு பின்னாலே நமக்கு வருகின்ற அதாவுடைய நிலைகள், இவைகளை எல்லாம் பல ஆயத்துகளின் வழியாக அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நமக்கு உணர்த்துகின்றான். இதிலே கேள்வி கணக்கு என்பது எல்லோருக்கும் உள்ளது தான். கேள்வி கணக்கிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நபிமார்கள் மட்டும் கேள்வி கணக்கில் விதிவிலக்கானவர்கள் தான். நபிமார்களிடத்திலேயும் கூட விடவில்லை, நபிமார்களிடத்திலே கூட முன்கர் நக்கீர்கள். அதே போல் இஸ்ராயில் ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ரூஹ் வாங்கிறதுக்கு போனார். அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறான், உங்களுடைய ரூஹை வாங்கிட்டு வர சொல்லி. எங்கே அல்லாஹ் சொன்ன ஆர்டர் எங்கே இருக்குது, யார் சொன்னான்னு சொல்லி வந்த ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயிலை ஓங்கி அடித்த உடனே, கன்னத்தில் அடித்த உடனே ஒரு கண்ணு வெளியே வந்துருச்சு. அல்லாஹ்ட்ட போய் சொல்கிறாங்க, இது நபிமார்களுக்கு மட்டும்தான், இது வேறு யாருக்குமே மௌத்துக்கு அனுமதி கேட்கிற ஒரு நிலைமை, ஒரு அமைப்பு எங்கேயுமே கிடையாது. அல்லாஹ் அப்படி வைக்கவும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி செய்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போய், யாரெல்லாம் இப்படி செஞ்சிட்டாரு, என்னுடைய கண்ணு ஒழுகி வந்துருச்சு, அடிச்சிட்டாரு என்று சொன்ன உடனே அவரிடத்தில் போய் சொல், அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு கண்ணியமான முறையிலே எல்லோரிடத்திலேயும் பரிமாறுவது போன்று இல்லாமல் அவர்களிடத்திலே பரிமாற வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களுக்கும் சக்கராத்து இருந்திருக்கிறது. நபிமார்களுக்கும் நஸ்ஸை என்று சொல்லப்படுகின்ற ரூஹை பிடுங்குகின்ற ஒரு நிலை எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆயத்து ஓதப்பட்டது, வல்தஃபத்தி சாக்கு பி சாக்கு இலா ரப்பிக யௌமஇதினில் மசாக். ஒரு ஆயத்தில் சூரத்துல் கியாமாவில் இன்று ஓதப்பட்டது. அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய ரூஹு பிடுங்கப்பட்டு தொண்டைக்குழியிலே பக்கத்திலே வருகின்ற நேரத்தில் யாராவது மந்திரிப்பார் யாரும் உண்டா, மன் ராக் என்று அவர்கள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் ரூஹு பிடுங்கப்படுகிற நேரத்தில் முதல்ல கால் விரலிருந்து தான் பிடுங்குவாங்க. கால் விரலிருந்து பிடுங்கும்போது
அந்த 2 கால்களும் ஒன்றோட ஒன்று உரசும், குதிங்காலோட உரசும். வல்தஃபத்தி சாக்கு பி சாக்கி, அது இலா ரப்பிக்க யௌமை தினில் மசாக், ரப்பின் பக்கம் அந்த ரூஹு போகிறது என்ற அர்த்தம். போகுவதனுடைய ஆரம்பம் இப்படி இருக்கும். அதற்கு பின்னாலே கால், தொடை, இடுப்பு, நெஞ்சு, குரல் வரை இப்படியே ஒன்றொன்றாக அல்லாஹ் எடுக்க சொல்லுவான். ரூஹு கைப்பற்றப்படுகிற நேரத்தில் கடினமாக இருக்கும். சில நேரத்தில் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் எனக்கு வலிக்கிறது என்று வெளியிலே சொல்லவும் முடியாது. அது போன்ற ஒரு நிலையெல்லாம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மௌத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பை வைத்தான். ஹஜ்ஜத்துல் விதாயிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னாலே ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம், அவர்களுக்கு வயசு 59 வயசு ஆச்சு. நபி அவர்களுக்கு ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்திலேயே இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மகத்தான வெற்றி கிடைத்து மக்கள் எல்லாம் கூட்டமாக இஸ்லாத்திலே வந்து நுழைகின்ற நேரத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை, இந்த சூறாவை இறக்கி வைத்தானே. இதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நீங்கள் மௌத்துக்கு ரெடியாகி கொள்ளுங்கள். இந்த கருத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலில் விளங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். யாருக்கும் விளங்காத ஒரு கருத்து 3 வருஷத்துக்கு பின்னாலே நிகழவிருக்கின்ற ஒரு செய்தியை இவர்கள் மிக சுலபமாக விளங்கிவிட்டார்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் நபி அவர்களுக்கு மௌத்துக்கு நீங்கள் முதல்லையே தயாராயிருங்க என்ற கருத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்தார். எல்லோருக்கும் இதே நிலைதான். நபி அவர்களை கூட அந்த சக்கராத்து விடவில்லை, அவர்களுக்கு தேவையில்லை. நல்லவர்களுக்கும் சக்கராத்து வரும், கெட்டவர்களுக்கும் சக்கராத்து வரும். ஆனால் நல்லவர்களுக்கு வருவதனுடைய காரணம் அவர்கள் செய்த பாவங்கள் ஏதாவது மிச்சந்தொச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாவத்தை எல்லாம் இந்த கஷ்டத்தின் மூலமாக நீக்கி அவர்களை சுத்தமானவர்களாக, பரிசுத்தவான்களாக அவர்களை எடுத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவான். அதே நேரத்தில் கெட்டவர்களாக இருந்தால் சக்கராத்தில் ஏற்படுகின்ற இந்த கஷ்டம் இருக்கிறதே தொடர்ந்து கியாமத்தல்ல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு முடிவே கிடையாது. அன்லிமிட்டடான ஒரு காலம். அது இப்பொழுதிருந்தே ஆரம்பம் கெட்டவர்களுக்கு. நல்லவர்களை பொறுத்தவரையில் ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு சில நிமிடங்கள் அவர்களுக்கு இருக்கும். அதற்கு பிறகு அவர்களுக்கு ராஹத் ஏற்பட்டுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கராத்துடைய சிரமங்கள் ஏற்பட்ட போது வா கர்ப அபதா என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூச்சலிட்ட நேரத்தில் அழுது விட்டார்கள், சத்தம் போட்டு அழுது விட்டார்கள். வா கர்ப அபதா என்று எல்லோரும், ஏன் என்ன சத்தம்? நபி அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது, மகள் ஃபாத்திமா கதறுகிறார்கள் என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகளே நீ அழுக வேண்டாம். இன்னலில் மௌத்தில சக்கராத்தின், நிச்சயமாக மௌத்துக்கு சக்கராத் என்ற வேதனை நிச்சயம் உண்டு. எனவே அழுகாதே என்று சொல்லிவிட்டு இனிமேல் உன்னுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்ற ஒரு சுப செய்தியையும் அங்கே சொல்லுகின்றார்கள். நபி அவர்களுக்கும் சக்கராத்து என்னத்துக்கு தேவை என்றால் முஃபஸ்ஸிரீன்கள் அங்கே விளக்கம் தருகின்றார்கள். யாருக்காவது சக்கராத்து கஷ்டம் ஏற்படுகிற போது, நல்லவர்களுக்கும் ஏற்படுகிற போது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு மட்டுமா ஏற்பட்டிருக்குது, எல்லோருக்கும் மேலாக சாதிக்குல் மஸ்தூக்கான நபிமார்களுக்கெல்லாம் கோமான் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற போது நமக்கு ஏற்படாமலா போகும் என்ற ஒரு ஆறுதல் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிக்கு அல்லாஹ் சக்கராத்தை வைத்தார். இதை உலகத்தில் இருக்கின்ற பல கோடி மக்கள் நபி அவங்களை நினைத்தாலே அவர்களுக்கு மனசிலே ஒரு ஆறுதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சக்கராத்தை அல்லாஹ் வைத்தார். சஹாபாக்களுக்கும் இருந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சக்கராத்து கடினமாக இருக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தந்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகும்போது அவரிடத்தில் கேட்டார்கள், அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரும் மௌத்தாகும்போது என்ற கைகாலெலாம் நல்லா தான் இருக்குது,
வாய் பேசுறதுக்கான ஆற்றலும் இருக்கத்தானே செய்து, உனக்கு என்ன செய்து, எப்படி இருக்குது, சக்கராத்து எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லேண்டா என்று மற்றவரிடத்தில் கேட்பார்கள். அவருடைய மகன் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள், அப்பா நீங்கள் இப்படி உங்களுடைய ஹயாத்தில் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்கள்ல, இப்போது உங்களுக்கு சக்கராத்துடைய கஷ்டம் ஏற்படுகிறதல்லவா, கை கால் நல்லா தானே இருக்குது, மற்றவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கள்ல அதே போல் ஆரோக்கியமாக இருக்கிறது, அதே போல் உங்களுடைய நாவும் பேசக்கூடிய ஆற்றலில் தானே இருக்குது, ஆகையினால் கொஞ்சம் சொல்லுங்களேன் சக்கராத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்று கெஞ்சி கேட்ட நேரத்திலே அவர்களுடைய அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மகனே எனக்கு இது புரியவில்லை, இப்போதுதான் எனக்கு புரிகிறது, என்னால் அதை விளக்கி சொல்ல முடியாது, யாராலும் விளக்கி சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் என்று உமர் பின் அப்துல் அசீஸ் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் மகனிடத்திலே. ஏன் என்று சொன்னால் அதற்கு உதாரணத்தை வேண்டுமானால் நான் சொல்ல முடியும். ஒரு முள் செடி ஒன்று, பிரம்மாண்டமான பெரிய முள் செடி ஒன்று ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே புகுத்தப்பட்டு அந்த முள் எல்லா இடத்திலையும் பரவி அது குத்தி எல்லா இடத்திலையும் பிடித்ததற்கு பின்னால், எல்லா இடத்திலையும் பிடித்து கொண்டது, சின்ன முள் அல்ல, பெரிய முள் செடி ஒன்று உள்ளேயே உடம்பின் உள்ளேயே செலுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பின்னாலே நல்ல ஒரு பலசாலியை விட்டு அந்த கொம்பை அந்த மரத்தை வலுக்கட்டாயமாக மிக வேகமாக பிடித்து இழுக்கிற போது அவனுக்கு என்ன கஷ்டங்கள் ஏற்படுமோ அந்த கஷ்டம் இருக்குதடா மகனே என்று அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்தனுடைய அந்த சக்கராத்துகளையோ அதற்கு பின்னர் வருகின்ற கேள்வி கணக்குகளையோ கபருடைய அதாபுகளையோ நரகத்தினுடைய அதாபுகளையோ நம்மால் தாங்கிக் கொள்ளுகிற சக்தியை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை. கொலிக்கல் இன்சானு லஈஃபா. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த ஆயத்தினுடைய யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்ற ஆயத்தினுடைய ஒரு விளக்கத்திலே இந்த நரக நெருப்பினுடைய அந்த நிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வலீத் இப்னு முகைரா என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சூனியக்காரன் என்று சொன்ன காரணத்தினால் அவனுக்கு பல்வேறு தண்டனைகளிலே ஒரு தண்டனை சௌரிஹி குஹு சவுதா, அவனை மலை மேலே ஏற்றி விடுவோம். ஏறுடா ஏறு ஏறு ஏறிட்டே ஏறுவான், மேலேருந்து தலைகளை கீழே விழுகுவான், திரும்ப ஏறுவான், அப்புறம் விழுகுவான், திரும்ப ஏறுவான், அதுக்கு பின்னால் விழுவான். இப்படியே அவனுக்கு ஒரு அதாபை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லுகிறான். பொதுவாகவே அந்த நரகத்தினுடைய அதாபு அதனுடைய அந்த மாவா ஹாருன் சதீதுன் அதனுடைய தண்ணி என்ன, அங்கே தண்ணி கிடைக்குமா? தண்ணி கிடைக்காது. சதீது சலம் இவைகளெல்லாம் சேர்ந்த ஒன்று. அது எங்கிருந்து வரும் என்று சொன்னால் மனிதனுடைய உடல் பழுத்து போய், பழுத்துன்னு சொன்னால் மனிதனுடைய உடம்பு நம்ம உடம்பு 5 அடி 6 அடியெல்லாம் இருக்காது, அது பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவமாக இருக்கும். அது நரக நெருப்பை எல்லாம் தாங்கி கொள்ளுகிற அளவுக்கு அந்த தோலை அல்லாஹ் வைப்பான். அந்த தோல் பொசுங்கிரும், பட்ட உடனே பொசுங்கும், மீண்டும் தோலை பொருத்துவான். குல்லமா நதிஜ ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரா, அதை போத்துனா அது உடனே பொசுங்கிரும். பொசுங்கின உடனே திரும்ப ஒன்று பொசுங்குன்னு சொன்னால் நம்ம சும்மா லேசான பிளாடர் மாதிரி நம்ம பொத்தி இருக்கல, இதல்ல, தடிப்பம் அதிகமாக இருக்கும். யானையினுடைய தோலை விட மிக தடிப்பம் உள்ளதாக அவனுடைய தோல் இருக்கும். பட்ட உடனே பொசுங்கிரும், மீண்டும் அவனுக்கு தோல், மீண்டும் அவனுக்கு தோல் பொசுங்கும், மீண்டும் அவனுக்கு தோல். அப்போது அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் அப்படியே பப்ளி மாஸ் மாதிரி வீங்கி முட்டை முட்டையாக பெருசு பெருசாக இருக்கும். ஒவ்வொரு விரலும் பெரிய பெரிய விரலாக இருக்கும். அதிலே ஒன்று இப்படியும் எழுதப்படுகிறது, சுய இன்பம், சுய இன்பம், தன்னுடைய கையாலேயே சுய இன்பம் அனுபவிக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுடைய விரல்களுடைய 3 கணுக்கள் இருக்கிறதே, ஒவ்வொன்றுமே ஒரு கர்ப்ப பெண், கர்ப்பிணியான முழுமாத கர்ப்பிணி எப்படி இருப்பாளோ அவளுடைய வயிறை போன்று 3 பார்ட்டுகள் இருக்கும் என்று அவர்கள் இதனுடைய தஃப்சீரில் எழுதுகின்றார்கள். அவ்வளவு பெரிய
பிரம்மாண்டமான வயிறை போன்று அவனுடைய விரல்கள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு கணக்குக்காக சொல்லுகின்றேன், உடல் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். இப்படியெல்லாம் அவனுடைய உடலை அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா பெரிதுபடுத்தி அதை நசுக்கி அதை பொசுக்கி மீண்டும் மீண்டும் அவனுக்கு அதாபை கொடுத்து கொண்டே இருப்பான். காலிதீன ஃபீஹா அபதா, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, நிரந்தரமாக. இதில் இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே ஒன்று, அதில் ஒரு நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனா, 50,000 வருஷமாக இருக்கும் ஒரு நாள் என்பது. அதாவது ஒரு சின்ன பையன் ஒரே நாள்லேயே கிழவனாயிருவான், ஆனால் மௌத்தாக முடியாதுங்க. இப்படி அவனுடைய கஷ்டத்தை பொறுத்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளால் முடியல, கஷ்டமாக இருக்குது, ஒரு நேரம் ஒரு மணி நேரம் போகிறதுங்கிறது ஒரு நாள் போகிற மாதிரி இருக்குது, ஒரு நாள் போகிறது ஒரு மாதம் போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கடினமான கஷ்டத்திலே உழன்று கொண்டு இருக்கின்ற இவனுக்கு ஒரு நிமிஷம் இருக்குதே அது பல நாள் போகிற மாதிரி இருக்கும், தாங்கவே முடியாத அவனால். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அந்த இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதையெல்லாம் நினைவுபடுத்தி நீங்கள் மௌத்தை நினைவு கூறுங்கள், மௌத்தை நினைவு கூர்ந்தே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்ற கருத்தை தான் அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா பல ஆயத்துகளின் வழியாக நமக்கு சொல்லுகிறான். எனவே இவைகளையெல்லாம் தாங்கும் அளவுக்கு சக்தி இல்லாத நம்மவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து இந்த நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுகின்ற இந்த 10 இருக்கிறதே, நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, நம்மை விட்டும் விடைபெற இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா இந்த கொடிய நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரப்பனா தகப்பல் துஆனா வஸலாத்தனா வஸியாமனா வகியாமனா வருகூஅனா وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه